இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போம். பிக் பாஸ் ஜோலி இப்போ ரீசெண்டாக மன உளைச்சல்ல இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு எலெக்ஷன்ஸோட ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் ஈவினிங் வந்தாலும் இப்போயே பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ டிவிக்கே விஜய் எல்லா இடத்துலையுமே லீடிங்கில் இருக்காரு அப்படின்ட்டு விஜய்க்கு எதிராக நிறையாவே பேசியிருப்பாங்க டிஎம்கே நம்பி. இப்போ விஜய் ஜெயிக்க போறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயத்தில் உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் மிஷினில் ஃபால்ட் இருக்கு, ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ விஜய் லீடிங்ல இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்பயே பார்த்தீங்கன்னா ஜூலியோட கமெண்ட் செக்ஷன்ல போய் ஆடியன்ஸ் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே தலைமுறை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூலிக்கு எதிராக கிட்னி திருடுற கேஸும் இருக்கு. ஸோ டிஎம்கே நம்பி தான் ரொம்ப தைரியமா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறனால தான் அவங்க காப்பாற்றவும் பட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை விஜய் ஆட்சி வந்துச்சுன்னா ஜூலிக்கு சம ஆப்பு காத்திருக்கு. ஸோ இப்பயே விஜய் நிறைய இடத்துல லீடிங்ல இருக்காரு. கூடிய சீக்கிரம் இன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிடும் சிஎம் ஆவாரா மாட்டாரா அப்படின்ட்டு. இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போம்.